ஸோ ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் இந்த கார் வந்து 2 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருந்ததை கலர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இந்த டோர் வந்து ரிப்பேர் ஆகிருந்திருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்போம். இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன். பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து கேட்கும்போது இதுக்கு ரொம்பவே வந்து அதிகமாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் இந்த அகைன் வந்து பழைய ஷேப்புக்கு இதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம த்ரூ அவுட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? பொதுவாக நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான டேமேஜஸ் ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வண்டியெலாம் ரெடி பண்ணவே ரொம்பவே கஷ்டம், எல்லாம் பண்ணவே முடியாத மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ எந்த மாதிரியான டோட்டல் லாஸ் வண்டியவே வந்து அகைன் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி பழைய ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கான திறமையான டிங்கர்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஸ்டில் இப்போ வந்து மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அண்ட் நிறையா ஸ்பெசிஃபைடு அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறனால இதுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மகிட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறனால இதெல்லாம் வந்து பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா ஒரு சில ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும், இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி டூல்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டவுட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் ஓனருமே நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரெக்டிஃபை பண்ண முடியும். பட் என்னென்னா அதே பார்ட்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு கவலைக்கான ஒரு விஷயம். பட் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் பேனல் ஆயிருக்கு. இந்த குவார்டர் பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷனில் வந்து இருக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஷெல்லோட கனெக்டடாக இருக்கும். அண்ட் இந்த குவார்டர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் சேசிஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்த ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற போது இதை புது பார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மாற்றணும். ஸோ இதை மாற்றும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு இடத்துல கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு அகைன் வந்து இதை நம்ம வந்து வெல் பண்ணணும். ஸோ புது பார்ட் வாங்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதி அளவுக்கு தான் வரும். ஸோ அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து புது பார்ட் வந்து இதில் வந்து வெல் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்ஸை வந்து இங்கே வெல் பண்ணுறது அப்படின்ற போது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு இந்த வெல் பண்ணும்போது இதிலேருந்து வரக்கூடிய ஃபயர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டுருச்சு அப்படின்னா நெருப்பு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது இந்த சைடில் அப்படின்றனால காம்ப்ளிகேஷன் லெவல் ரொம்பவே கம்மி. இதுவே அந்த சைடில் வந்து பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் இருக்குது. ஸோ ஃபியூல் டேங்க் சைட்லலாம் வந்து நம்ம வெல் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து ரிஸ்க்கான இடம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லோட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் லைனிங் எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து கலட்டி வெளியில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமேல் தான் வந்து பண்ணணும். அண்ட் இந்த வந்து பகுதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய இம்பேக்ட் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் எல்லாம் வச்சு அந்த இதை பழைய ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்மில் வந்து இதை ஆர்டர் போட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த அலைன்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறமேல இதை வந்து ப்ராப்பராக வச்சு பார்த்து ஈவனாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமேல தான் அடுத்த ஃபர்தரான ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து உட்காரணும். அதுக்கான ரஃப் ஒர்க்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் தான் ஃபைனலாக அந்த செட்டிங் ஓகே அப்படின்னா தான் அதை வெல் பண்ணி அதுக்கப்புறமேல் வந்து சீட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக நாங்கள் அந்த ரஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பார்ட்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அது ஒன்று. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட்லேயுமே வந்து இந்த சைடு டோருமே வந்து இருக்குது அண்ட் அதே மாதிரி பூட் டோர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து ரொம்பவே வந்து மெயின்டைன் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ஆகும்போது ப்ராப்பரான டெக்னிக்கல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் பண்ணும்போது டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான கேப் வந்துடும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்பாவது வந்து இருக்கணும். பட் அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து பெருசாக வந்து கேப் வச்சுருவாங்க. அது கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி உள்ள ஹெவியான இம்பேக்ட் ஆகிடுச்சு, அதில் இப்படி தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் சென்டர்லலாம் வந்து இந்த மாதிரியான ஒர்க் வந்து பண்ணும்போது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டொயோட்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே தம் ரூல் அதே எஸ்ஏபி வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணி அந்த கேப்புக்கெலாம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறனால அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து தான் பண்ணுறோம்.
ஸோ இது மாதிரியான ஹெவி டேமேஜஸ் ஆன வண்டியெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா அந்த டவுட்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து இந்த வண்டியை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் டீடைலிங் அண்ட் பெயிண்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bling டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.